ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு 4 மணி பலகாரம் தாங்க, ஈவினிங் ஸ்நாக்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். நான் இப்போ அடுப்பத்தை வச்சிட்டேன். ஒரு ஃப்ரை பேன் வச்சுருக்கேன். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் எடுத்து வச்சுட்டேன், ஊற்றியாச்சு. இப்போ அது சூடாக இருந்தோம். 1 தக்காளி எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 பெரிய வெங்காயம் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியும் ஒன்று தான், வெங்காயமும் ஒன்று தான். 1 பச்சை மிளகா, சின்ன பச்சை மிளகா எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட பெரிய பச்சை மிளகா இருந்தால் பாதி போட்டுக்கோங்க. ஏன்னா குழந்தைங்க இருந்தால் காரம் விரும்பாதவங்க இதை நீங்கள் ஸ்கிப் கூட பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது எண்ணெய் சூடாக எடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம். தக்காளி ஏன் கிண்ணத்தில் கட் பண்ணி வச்சுருக்கேன்னா இதோட ஜூஸ்லாம் இந்த வெங்காயத்தில் கலந்துருன்றதுக்காக கிண்ணத்தில் வச்சுருக்கேன். இப்போ ஒரு ஓரம் வச்சிடலாம். பச்சை மிளகாவும் போட்டுடலாம். கொஞ்சம் வதங்கட்டும். அதாங்க, ஜாஸ்தி வதங்க தேவை, கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் போதும். தக்காளியும் சேர்த்துடலாம். கொஞ்சம் வதங்கட்டும். நம்ம 3 முட்டை எடுத்திருக்கேன். இதை நான் முட்டையை பாயில் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதை பொடிசாக கட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம சேர்ப்போம். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாங்க. இது நல்லா இப்போ இதுலேயே நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். நான் காஷ்மீரி மிளகாய் தூள், கலரும் நல்லாயிருக்கும், காரமும் அவ்வளோவா இருக்காது. அதனால் 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. அப்படி நீங்கள் இல்லை, உங்கள்கிட்ட சாதா மிளகாய் தூள் இருந்தால் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இல்லை, மிளகுத்தூளும் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஏன்னா காஷ்மீரி மிளகாய் தூளில் காரம் இருக்காது, அதனால் இது நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஃப்ளேமை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம். இப்போ மஞ்சப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதிகம் போட்டுறாதீங்க, கரம் மசாலா 1/4 ஸ்பூன் போடணும். இப்போ கொத்தமல்லி தூவிடலாம். இப்போ இதை கொஞ்சம் வதங்கட்டும். ஜஸ்ட்டு இது நல்லா மசாலா வாசனைலாம் போயிடுச்சுங்க, வதங்கிடுது. இப்போ நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுலேயே நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், எலுமிச்சம்பழம் ஜூஸ் ஊற்றிக்கோங்க. இதில் இன்னும் நம்ம உப்பு சேர்க்கல, ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இந்த மசாலாவும் இந்த முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டோம். அவ்வளோதாங்க, நல்லா மிக்ஸ் ஆகிடுது பாருங்கள். முட்டையும் அந்த மசாலாவும் ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிடணும். இப்போ இது ஒரு ஓரம் வச்சிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம இதுக்கு வேண்டிய ஒரு மாவு பிசைஞ்சிக்கலாம். இது இது ஸ்டப்பிங் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிவிட்டேன். இது ஒரு ஓரம் வச்சுட்டு இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முட்டை ஃபில்லிங்ஸ் ரெடி பண்ணிட்டோம். இப்போ மாவு பிசைஞ்சிக்கலாம். 1/2 கப்பு மாவு எடுக்கலாங்க. 1 கப்பு போட்டாச்சு, இன்னும் 1/2 கப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி நான் கொதிக்க வச்சுட்டேன். அதே கப்பில் 1/2 கப், 1/2 கப் போட்டோம். சரிங்களா? அதை ஆஃப் பண்ணிடுறேன். தண்ணியும் நம்மளுக்கு சுடு தண்ணி ரெடி ஆயிடுச்சு. இப்போது 1/2 கப்பு தேங்காய் துருவல், இந்த ப்ரௌன் பாட்டை எடுத்துகிட்டு துரி வச்சுருக்கேங்க. 1/2 கப் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நம்ம எப்படி குழக்கட்டைக்கு மாவு பசம் அதே மாதிரி தாங்க பசினது, அதனால தான் நெய் போட்டுக்கோங்க. ஏலக்காய் வரும் நல்லா. அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து, 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம்.
இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். ஆனால் தண்ணியை ஊற்றி கை ஊற்றி நம்ம பிசைய முடியாது, தண்ணி நல்லா கொதிக்குதுங்க. அதனால் தண்ணியை ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். இது 1.5 கப் மாவுனா 1.5 கப் தண்ணி வச்சுருக்கேன், ஊற்றிடலாம். இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. கையை விட்டு பிசையாதீங்கன்றதுக்கு கையை ஊற்றின்ட்டேங்க, சாரி. சரிங்களா, கொஞ்சம் அங்கங்கே தப்பு வரத்தாங்க செய்யும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம நல்லா கலந்துட்டோம். இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து இது கொஞ்சம் ஆறுந்தும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ நான் இதை ஸ்டீம் பண்ணுறதுக்காக தண்ணி வச்சிட்டேங்க. இப்போ இந்த மாவும் பாருங்கள் ஆறிடுத்து. கையில் எண்ணெய் தொட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த ஸ்டப்பிங்க்கு ரெடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அதுவும் எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு நீங்கள் தட்டிக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவு வச்சுக்கோங்க. ஒரு 1.5 ஸ்பூன், 1 ஸ்பூன் அளவு நம்ம மசாலா வச்சுக்கலாம். இந்த முட்டை இது இப்போ இதை நம்ம அப்படி நல்லா எப்படி நம்ம குழக்கட்டெல்லாம் மூடுவோம் அந்த மாதிரி இதையும் மூடிக்கலாம். அவ்வளோதான், கையில் இருக்கிற மசாலா ஒட்டிக்கிச்சிங்க, வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள், இப்படி வச்சுட்டு போகலாம் ரவுண்ட் ரவுண்டாக. இன்னொன்று காட்டிடுறேன். மீன் எத்துனா கவலைப்பட வேணாம், இந்த ஸ்டப்பிங் நீங்கள் ப்ரெட்டு கூட வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மீறாது, இருந்தாலும் சொல்கிறேன், அதிகமாகிடுச்சுன்னா. இப்போ நான் உங்களுக்கு இந்த மாதிரி 2 உருண்டை பண்ணி காட்டிட்டேன். மீதி எல்லாத்தையும் பிடிச்சிட்டு இப்போ நம்ம தண்ணி வச்சுருக்கேன், கொதிக்கும் போது அதுக்குள்ளே வச்சிடலாங்க. மொத்தம் 7 வந்ததுங்க, நான் 5 இப்போ பாயில் பண்ண போகிறேன். இதை வச்சிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் தட்டிக்கோங்க, ஏன்னா நம்ம தண்ணி கொச்சிச்சு உள்ளே வச்சிடலாம். கொஞ்சம் எண்ணெய் தடிக்கோங்க லைட்டாக, அப்போ எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு. மூடி போட்டுடலாம். இது இப்போ 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடுங்க. பார்க்கலாம். பாருங்கள், 15 நிமிஷம் ஆகிடுதுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன், வெந்துடுத்து. இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறுந்தும் இதை கொஞ்சம் நம்ம செலவு ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்படியே சாப்பிட்டாலும் அப்படியே சாப்பிட்லாம், கொஞ்சம் ஃப்ரை பண்ணுறேன் இன்னும் நல்லா சூப்பராக இருக்குங்க. அதனால நல்லா ஆறி வரட்டும், பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக இது ஆறிடுத்து. இப்போ நம்ம எடுத்து வேறு பிளேட்டில் வச்சுக்கலாம். நீங்கள் நான் சொன்ன மாதிரி இதை அப்படியே சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம், சரிங்களா. இல்லைன்னா நம்ம இப்போது நான் அடுப்பத்தை வச்சுட்டேன், ஃப்ரை பேன் வச்சுட்டேன், செலவு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகே, பாருங்கள், சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி 4 மணி பலகாரமாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ லைட்டாக நான் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் தடிக்கோங்க. இப்போ நம்ம இதை கொஞ்சம் கோல்டன் ஃப்ரை ஆகிற அளவுக்கு நம்ம பண்ணிக்கலாங்க, பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிடுது. இப்போ நம்ம எடுத்துக்கலாம், பிளேட்டிங் பண்ணிடலாம். இதெல்லாம் கொஞ்சம் ஆகணும், ஸ்லோ ஃபைல் வச்சுருக்கேன், சரிங்களா. பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு, பசங்களுக்கு எல்லாருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், செஞ்சு கொடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இதையும் இறக்கிட்டு அதுக்கப்புறமா இது நீங்கள் சாஸ் கூட வச்சு சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம், இல்லைன்னா அப்படியே கூட சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் எழுதுங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோ ஒன்று கொண்டு வந்து தரும். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.